பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் பல்வேறு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அவைகளில் ஒன்றுதான் சமாதானம். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவனுடைய சந்ததியின் மூலமாக தாம் உலகம் முழுவதும் அறியப்பட வேண்டும் என்று விரும்பி அவனை தெரிந்தெடுத்தார். தம்முடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலர் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று வாஞ்சியுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தேவனுக்கு மகிமை செலுத்துவதை குறித்து பாடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். தேவனுடைய வல்லமை மற்றும் பலனை அவர் விவரித்து சொல்லுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதல்லவா? அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் எவ்வாறு சுதந்திரிக்க முடியும்? தேவன் தம்முடைய அன்பு, கிருபை, வழிநடத்துதல், சுகம், வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு மற்றும் சமாதானத்தினால் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அன்றாடம் செபிக்க வேண்டும். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்தருளி நிச்சயமாகவே கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருந்து இந்த வசனத்தின்படியாக நம்மை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் வாக்கு பண்ணினவர் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கட்டளையிடுவார். ஒரு வீட்டுக்குள்ளே பொன், பொருள், ஐஸ்வர்யங்கள் இருப்பதை காட்டிலும் அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை என்றாலும் தெய்வீக சமாதானம் இருப்பது மிக முக்கியமான காரியம் அல்லவா? நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அவருடைய சமாதானத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.